அனைவருக்கும் வணக்கம். காய்ஸ், பொட்டு மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு காய்ஸ். சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு எரிமலையாய் வெடித்து சிதறி இருக்கிறார். திடீர்னு எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். வாயை மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறியா பொட்டு மாமா, உனக்கு வெக்கமா இல்லையா, சூடு சோரணை இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்டோம்ல. இன்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு. இன்னைக்கு சபாநாயகர் ஆக்ஷன் சொல்ல, பொட்டு மாமா நடிக்க, டயலாக்ஸ் பேச, என்னென்ன கூத்தெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள. உதயநிதி அவர்கள் தரமான கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, கரண்ட் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை கேஸ் நடக்குது, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கேஸ் நடக்குது, உன் கட்சிக்காரனே பாலியல் வன்கொடுமை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதையும் ஆதாரத்தோடையே சொல்றேன்னு சொல்லியாச்சு. இன்னும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வக்கு இல்லாம துப்பு இல்லாம ஒரு பேப்பர்ல கண்ட கர்மத்தையும் எழுதிட்டு வந்து அதை ஒப்பிக்கிறாருங்க. அதையும் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதாவது எதிரில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் யாரும் கொஸ்டின் கேட்டக்கூடாதான். இடையில வழிமறிச்சு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்கிறீங்க, பார்ட்டி ஃபண்டு பற்றியெல்லாம் பேசுகிறார். பார்ட்டி ஃபண்டு திமுக ஏதோ ஆட்டையை போட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமா பேசிகிட்டு இருந்தார். ஆகவே இதை பற்றியெல்லாம் பேசுகிறப்போ திமுகவினர் குறுக்கிட்டு நீங்கள் அதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்லாம் இது பண்ணுறது சபாநாயகர் அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறார். ஆனால் நேற்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ தாவேக்காரங்க தாவேக்க அமைச்சர்கள்லாம் குறுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. சபாநாயகர் அதை அனுமதிக்கிறார். அதாவது பாருங்கள், நாது சபாநாயகர் இப்படி செயல்படலாமா? சரி, இப்போ பொட்டு மாமா கதைக்கு வருவோம். பொட்டு மாமா என்னம்மா கொதிச்சிருக்காருங்க காய்ஸ். குட்டி ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த குட்டி ஸ்டோரி என்னன்னுலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொட்டு மாமா என்னம்மா கத்துறாருன்னு பாருங்க. ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது, சினிமா ஆடியோ லாஞ்சில் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு போறாரு. ஆனா பாவமே, இவர் ஒரு சிஎம்னு முதல்ல யாராவது சொல்லி கொடுங்களேன். யாராவது அவருக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. யோ, நீ ஒரு சிஎம்யா தற்குறி, இப்படி இருந்து ஏதோ எல்லாருக்கும் பயமா இருக்க போலையே, எல்லாரும் நடுக்கத்தில் இருக்காங்க போலையே, ஊழல்லாம் வெளியே வந்துடும் போலையே. ப்ரோ, அப்படி ஏதாவது ஊழல் நடந்திருக்குன்னா நீ வெளியே கொண்டு வா ப்ரோ. நீ அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடு. அதில் யார் எதுவும் சொல்ல போகிறதில்ல. திருப்பி அதை சொல்லியே அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஊழல் வந்துடும் போல இருக்கு. இப்படி டயலாக்ஸ் பேசுறதுக்கு தான் நேற்று பூரா இருந்து மனப்பாடம் பண்ணியிருக்காரு. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? உதயநிதி அவர்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்றது பொட்டு மாமாவுக்கு பயங்கர கோபத்தை கிளப்புற ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. இந்த ஆட்சி திமுக தயவால தான் நடக்குதுன்னு சொல்றது விஜய் அவர்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டை போய் தொலைச்சிட்டோமே அப்படின்றது ஒரு தாங்க முடியாத ஒரு விரக்திங்க. சாவவும் முடியாது, வாழவும் முடியாதுன்ற ஒரு கதையாகும். ஆகவே அவருடைய விரக்தி என்னன்றது தெரியுது வெளியில. அவ்வளோ புலம்புறாருங்க. ஐயோ, மனசாட்சி உள்ள சில சக்திகள் முடிவெடுத்து இவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களாம். அந்த மனசாட்சி உள்ள சக்திகள் இருக்காங்க இல்லையா, அந்த சக்திகளுக்கு ஓட்டு போட்டது யாரு சார்? நாங்க. திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்த எங்கள் வாக்குகள். அது எங்க வாக்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மனசாட்சி உள்ள சக்திகள், என்ன மனசாட்சி, அவங்களே முடிவெடுத்தலாம். அந்த வாக்குகள் எங்க வாக்குகளை வைத்துதான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகி இருக்கிறார்கள். அப்ப எங்க வாக்கை வாங்கி தான் நீங்க ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கீங்க. கூட்டணி கட்சிகளை திமுக ஆதரவு தெரிவிக்க விடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா நீங்க சிஎம் ஆயிருக்க முடியாது விஜய். திமுக அதை பண்ணல.
ஏன் பண்ணலை அப்படின்னா ஆளுநர் ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது, அவ்வளோதான். வேற ஒரு காரணமும் கிடையாது. உங்களை சிஎம்மாக விடாமல் தடுக்க திமுகவால் முடியும், சரியா? அப்போ திமுக தயவால், திமுக போட்ட பிச்சையினால் மட்டும்தான் நீங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கீங்க. அதை மறந்துடக்கூடாது. திமுகவுடைய தயவால் தான், திமுகவுடைய பிச்சைன்னு தான் சொல்லணும். திமுக போட்ட பிச்சையில் தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டம் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்துதான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கார். சினிமா ஆடியோ லான்ச்ல எல்லாம் குட்டி ஸ்டோரி சொல்லி அதே பழக்கம் அப்படியே சட்டமன்றத்துக்கு வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ சட்டங்கள், எவ்வளோ சீர்திருத்தங்கள், எவ்வளோ நடந்திருக்கு அந்த சட்டமன்றத்தில். காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், எவ்வளோ பேர் உள்ள இருந்த சட்டமன்றம் அது. அதுக்குன்னு எவ்வளோ மாண்பு இருக்குது, எவ்வளோ கண்ணியம் இருக்குது, அது எவ்வளோ ஒரு இதானது. இவர் இங்கே போய் குட்டி ஸ்டோரி நோட்டிக்கிட்டு வந்திருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு மாண்புமிக்க சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு. அதையும் சபாநாயகர் அலோவ் பண்ணுறார். கடைசியில் இந்த ஆக்ஷன் பண்ணுறார். சபாநாயகர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் பெர்மிஷனோட நான் இப்படி வைக்கவா அப்படின்னு கேட்குறாரு. சபாநாயகர் ஆக்ஷன் சொல்கிறார், ஆக்ஷன். அவரும் இப்படி வச்சுட்டு போகிறார். அந்த காணொலியை பாருங்கள், அவர் சொன்ன குட்டி ஸ்டோரியை பாருங்க. ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா, அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். இவர் பேசுகிறப்போ எதிரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற யாரும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர இருப்பாங்க இல்லையா, பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி மற்றும் பல பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க முகமெல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து அப்படியே பார்க்குறாங்க, என்ன இது இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குறாங்க. யாருக்குமே அவர் பேசுனது பிடிக்காது, அருவருப்பாக இருக்குது. விஜய் நீங்கள் பேசுகிறது என்ன விஜய், என்னப்பா தம்பி உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களே குறி வச்சு பேசுகிறார். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சீப்பான எண்ணம் பாருங்கள் இந்த சீஃப் மினிஸ்டருக்கு. சீப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கார் இந்த சீஃப் மினிஸ்டர். இதில் இந்த தாவேக்கா கோமாளிகள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறானுங்களாம். நாங்களும் அதுக்கு பதில் பொண்டாட்டியை காணோன்னு ஒரு டேக் ஆரம்பிச்சு விட்டுட்டோம். ப்ரோ உங்கள் பொண்டாட்டி எங்கே ப்ரோ, உங்கள் பையன்தான் ப்ரோ கேட்குறானாமா, அப்பாவை காணோம் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கானா ப்ரோ, உங்கள் அப்பாவை எங்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் கேட்டாராம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேட்டிங்கன்னா அவர் ஒரு பதில் சொல்லுவார், எங்கள் அப்பா கட்சி ஆஃபீஸில் இருக்கார், இல்லைனா வீட்டில் இருக்கார், ஏதோ ஒன்று சொல்லுவார். அவர் அப்பா இங்கே இருக்கார். ஜேசன் சஞ்சய் கிட்ட போயிட்டு உங்கள் அப்பா எங்கள் தம்பி அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், அந்த ஆளை முதல்ல என் அப்பன்னு சொல்லாதன்னு சொல்லும். ஆகவே இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படியெல்லாம் பேசலாமா, நக்கல் நையாண்டி அடிக்கலாமா? இது நக்கல் நையாண்டியும் இல்லை, முதல்ல தற்குறித்தனம். ஒரு சிஎம்மாக இருக்கிறவர் வாயில் வர்ற வார்த்தைகளெல்லாம் பாருங்கள். பஸ்ஸுக்கு மேலே போய் ஏறி நின்றுக்கிட்டு எனக்கு வாயில் நல்லா வந்துடும், இங்கே நான் என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரியாட்டு செய்கைகள் பண்ணிட்டு போனார். இப்போ என்னன்னா உங்கள் அப்பாவை எங்கள் தம்பி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறார். அதாவது அரசியல் ரீதியாக பேசிட்டு போயிடலாம். இப்போது ஒட்டுமொத்தமாக திமுக தொண்டர்களை வச்சு திமுக தொண்டர்கள்லாம் எங்கள் தலைவர் எங்கே காணும் குளத்தூரில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அரசியலாக பார்க்கலாம். ஆனால் உதயநிதி அவர்களை வச்சு அவருடைய அப்பா ஸ்டாலின் அவர்களை அடையாளப்படுத்தி ஒரு அப்பா மகன் அப்படின்ற ஒரு உறவை எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசுகிறப்போ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல். ஒரு அப்பாவை முகத்துக்கு நேராகவே கிண்டலும் கேலியும் பண்ணுனா ஒரு மகனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ இது அரசியல் கிடையாது, இது தனிமனித தாக்குதல், நம்ம இதை பண்ணக்கூடாது, அரசியல் ரீதியாக பேசுவோம் அப்படின்ட்டு அரசியல் ரீதியாக அதை பேசியிருந்தால் அது வேறு, அதுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்கலாம். இப்படி பேசுகிறவருக்கு உதயநிதி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அந்த பதிலடி தான் சரியாக இருக்கும். உதயநிதி அவர்கள் இந்த பொட்டு மாமாவுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு, தரமான ரிப்ளை. அவருடைய ட்வீட்டில் செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடக்கூடிய மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும்ட்டார். செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு மனைவி. ஆகவே சில பேர் வந்து இதுக்கு நமக்கு கிளாஸ் எடுக்க வந்துடுவாங்க. தம்பி உதய், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, நாகரிக அரசியல்னு ஒன்று இருக்குது தம்பி, அவர் பேசுகிறாருன்னா அவர் பேசிட்டு போட்டோம், நீங்கள் ஏன் தம்பி அவருடைய பர்சனலை பேசுகிறீங்க, அது தப்பு தம்பி, அது பேச வேண்டாம் தம்பின்னு வானுங்க. செருப்பு பிஞ்சிரும், ஓடிடுங்க. இந்த மாதிரி பேசுகிற எவனாவது இருந்தனா செருப்பு பிஞ்சிரும். இந்த நாகரிக அரசியல்னு பார்த்து தான் இந்த மயிர் வெற்றி கழகம் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த நாகரிக அரசியல்ன்ற பேரில் எவனாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க செருப்பு பிஞ்சிரும். அவன் அரசியல் ரீதியாக பேசுனா அவன்கிட்டையும் அரசியல் ரீதியாக பேசலாம். சாக்கடையில் போய் நீ நல்ல தண்ணியை கலக்கலான்னு பார்த்தனா அது சாக்கடையாக தான் திரும்பவும் மாறும், அது என்னைக்கும் நல்ல தண்ணி ஆகாது. ஆகவே சாக்கடைக்கு மேலே சாக்கடையை தான் தூக்கி ஊற்றணும்.
அதுதான் அதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக நம்ம சாக்கடை ஆகிட மாட்டோம். சாக்கடையை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணணுன்றது தான் அதோடைய பொருள். அவன் கேவலமாக பேசுவான், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவான், தனிப்பட்ட முறையில் பேசுவான், தனிநபர் தாக்குதல் பண்ணுவான். இங்கே எல்லாரும் பொத்திக்கிட்டு அரசியல் ரீதியாக பேசுங்க விஜய், அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசணும், நாகரீக அரசியல் இப்படின்ட்டுலாம் பிடுங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் ரிப்ளை கொடுக்கும். இந்த நாகரீக அரசியல்னு சொல்கிறவங்க பொத்திக்கிட்டு கிளம்பலாம். உதயநிதி அவர்கள் கொடுத்த ரிப்ளை தரமான ரிப்ளை. நீங்கள் மக்களை ஆள்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டி கூட போய் வாழுங்க விஜய், பொண்டாட்டியை மதிங்க விஜய், பொண்டாட்டியை ட்ரீட் பண்ணுங்க விஜய். இப்படி பொண்டாட்டியை தெருவில் விட்டுக்கிட்டு, பிள்ளைங்களை தெருவில் விட்டுக்கிட்டு, கல்யாணம் தான் பண்ணிக்கின்னு செட்டா பையும் வச்சுக்கின்னு பொண்டாட்டியை கை விட்டு பிள்ளைங்களை துரத்தி விட்டு இருக்காதடா வெக்கங்கெட்டு போயிடுவேன் மானங்கெட்டு. இதில் வேற இப்படி ஒரு செய்கையை வச்சார் இல்லையா, அதை பாருங்க அந்த காணொலியை. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சட்டமன்றத்துக்குள்ளே போய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன, எங்கே போய் முடிய போகுதோ தெரியல கைஸ். 41 உயிர்களுக்கு தான் இது. 41 உயிர்களுக்கு மேலே ஏறி நின்று தான் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காரு விஜய். அந்த 41 உயிர்களுக்கும் தான் இது. தமிழக சட்டசபை கண்ட மிக மோசமான முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். இப்படி செய்கை காட்டுறதுக்கு சபாநாயகர் நேத்தைக்கு தான் இப்படிலாம் பண்ணக்கூடாது, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி எதிர்கட்சியினரை பார்த்து செய்கைகள் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இன்றைக்கி விஜய் அவர்களே இப்படி செய்கை பண்ணுறார். சபாநாயகர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு, அதுக்கு சபாநாயகர் பண்ணுங்க அது உங்கள் விருப்பம்ன்றார். சிஎம் பண்ணுன்னா அவங்க விருப்பமா? ஆனால் திமுக காரங்க யாரையாவது பார்த்து ஏதாவது செய்கை பண்ணி கிண்டல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் தப்பான், அது பண்ணக்கூடாதான். டோட்டல் தமிழ்நாடும் க்ளோஸ். அதுக்கு தான் இது, தமிழ்நாடு க்ளோஸ் முடிஞ்சு. இதில் தாவேக்கா காரணங்க வேற என்னமோ பெரிய புடுங்கி மாதிரி பேசுகிறானுங்க. உதயநிதி வெளியே ஓடிட்டார், திமுக உறுப்பினர்கள்லாம் வெளியே ஓடிட்டாங்க, கிக்கி பிக்கி அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. பின்ன இந்த மாதிரி கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் யார் தாண்டா உள்ளே இருக்க முடியும்? அட தற்குறிகளா டே, உங்கள் ஒப்பனை எவனா அது உன் முன்னாடியே ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான், தப்பு தப்பாக பேசுகிறான், இந்த மாதிரி இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி சினிமா டைலாக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு மாதிரி அந்த ஏரியாவே அந்த இடமே புழுக்க மாதிரி இருக்கும்டா, புழுக்கமாக ஃபீல் ஆகும். இப்போ என் முன்னாடி ஒரு 4 பேர் உட்காந்துருந்து விஜய் யார் தெரியுமா, விஜய் எவ்வளோ பெரிய மாஸ் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா, அவர் எவ்வளோ மாஸ் தெரியுமா, அவர் இப்படிலாம் இருந்திருக்காரு தெரியுமா, அவர் சுறா படத்தில் ஸ்விம்மிங் பண்ணார் தெரியுமா, ஷூ போட்டுக்கிட்டே இப்படிலாம் சொன்னால் வாங்கடா அங்கிட்டு நீங்கள் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்கடா சாமின்னு நான் வெளியே ஓடிடுவேன். அப்போ அதுக்காக பயந்து ஓடிட்டேன் அப்படின்னு ஆயிருமா? கிறுக்கணுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ அப்படின்னு தான் ஃபீல் ஆகும். திமுக காரங்களுக்கு இந்த தற்கொலைகள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஐயோ இவனுங்க கூட நம்ம அரசியல் பண்ணணுமா, ஐயோ நம்மளால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு வெளியே போகிறது தான். அது உங்களுக்கு தான் கேவலம். திமுக வெளியே போகிறதுனால திமுக பயந்து ஓடிடுச்சின்னு கிடையாது. இப்படிப்பட்ட பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன், இப்படி டைலாக்ஸ் பேசுறது, இதெல்லாம் தேட்டர்லேயே பார்க்க முடியாது, சட்டமன்றத்தில் எவன்டா பார்க்க முடியும்? தற்குறிகளா? உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியில் ப்ரெஸ் மீட்டில் தரமான செருப்படி கொடுத்துருக்காருங்க விஜய்க்கு. இங்கே பாருங்க, லான்ச் ஃபங்க்ஷனு, ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதை தான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. இது முழுக்க அவங்க இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்போ செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம். இன்னும் ஸ்பீக்கர் ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் இங்கே ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்கள் கலாய்க்கிறத தாங்கிக்க முடியல இந்த தற்கொலைகளால். விஜய்க்கு இந்த மாதிரிலாம் பேச வராது, கலாய்க்கலாம் முடியாது. அவர் கலாய்க்கிறதா நினச்சிட்டு ஒரு கேனத்தனமான ஏதோ பேசிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, உங்கள் அப்பா எங்க தம்பி, கிரிஞ்சு ஷோ. கலாய்க்கிறதுனா இப்படி கலாய்க்கணும், உதயநிதி அவர்கள் மாதிரி கலாய்க்கணும்.
அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க, அதை ஃபுல்லாக பேசி முடிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதுக்கு இடையில யாரும் குறுக்கிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த பஸ்ஸுக்கு மேலெல்லாம் ஏறி நின்று அந்த பேப்பரை பார்த்து அப்படியே படிப்பார் பாருங்க, அப்படியே கண்டினியூஸாக படித்து முடிச்சுட்டு தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நார்மலாவார். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார். இங்கே வந்து அது மாதிரி பண்ண முடியல. அந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதில் தப்பு தப்பான விஷயங்கள்லாம் இருக்குது, தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காருன்றப்போ எதிர்கட்சி வந்து குறுக்கிடுறாங்கன்றதை பொறுத்துக்க முடியல. எப்படி நாங்கள் பேசுகிறப்போ குறுக்கிடலாம் அப்படி இப்படின்னு கிடந்துட்டு படப்படன்னு வெடிச்சு தான் விஜய் அவர்கள் டென்ஷன் ஆகி தான் இப்படிலாம் கிடந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் போலையே, ஊழல்லாம் வெளியே வந்துடும் போலையே, எல்லாரும் நம்மளை பார்த்து அலறாங்க, பயப்படுறாங்க போலையே, அவங்க தயவால் நடந்துச்சுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்கள், மனசாட்சி உள்ள சக்திகள் வந்து ஆதரவு தெரிவித்து தான் இன்றைக்கி நடக்கும். இப்படிலாம் வந்து உளர்னதுக்கு காரணம் டென்ஷன் ஆகிட்டார், பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். அதுவும் நேற்றுக்கு வேற ஒரு பிறந்த நாள்னு வேற பார்க்காம நம்ம புள்ளி நிதி போட்டு புள்ளி பண்ணி விட்டுட்டாப்ல. இப்படி வச்சதுக்கு காரணம் குளத்தூரில் முடிச்சு விட்டுட்டாராம். அதை தான் உங்கள் அப்பாவே எங்கள் தம்பி அப்படின்னு கேட்குறதெல்லாம் அதுக்கு தான். அவர் குளத்தூரில் எலெக்ஷனில் தானே தோற்று போனார். உங்களை மாதிரி குடும்பம் நடத்த தெரியாமல் தோற்று போகலையே, அப்பாவா தோற்று போகலையே, ஒரு தலைவராக தோற்று போகலையே, ஒரு மனிதனாக தோற்று போகலையே. நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கீங்க, அதுவும் பெரும்பான்மையாக ஜெயிக்கலை, அதுலேயும் தோற்றது தான். உங்களுக்கு பிச்சை போட்டு தான் நீங்கள் இப்போ ஆட்சி நடத்துகிறீங்க. ஆகவே வேறு எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்கலை, வாழ்க்கையில் ஜெயிக்கலை, அப்பாவாக ஜெயிக்கலை, தலைவனாக ஜெயிக்கலை, நல்ல மனிதனாக ஜெயிக்கலை, எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்கலை. விஜய் ஸ்டாலின் அவர்கள் அப்படி கிடையாது. எலெக்ஷனில் தோல்வி வெற்றியெல்லாம் வரும் போகும். நல்ல மனிதனாக ஜெயிக்கணும், தலைவனாக ஜெயிக்கணும், அப்பாவாக ஜெயிக்கணும், நல்ல ஒரு குடும்பஸ்தனாக ஜெயிக்கணும். இது எல்லாத்துலேயுமே ஸ்டாலின் அவர்கள் வென்று நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது விஜய். ஆகவே இதோட முடியலை. இன்றைக்கி நடந்த சட்டமன்றத்தில் இன்னும் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதெல்லாம் தனியாக இன்னொரு காணொளி போட்டு பார்ப்போம். இந்த காணொளியில் நம்ம பார்த்துருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.